திருச்சிற்றம்பலம். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்று இவர் என்னோடு எண்மரும் ஆமே. தொடர்ந்து தன் பாடலில் தான் வணங்கும் இறைவனின் தன்மை வேதாகமத்தின் சிறப்பை பாடிய திருமூலர் இப்பாடலில் இறைவனிடம் உபதேசம் பெற்ற குரு பாரம்பரியத்தை பற்றி பாடத் தொடங்குகிறார். நந்தி என பெயர் பெற்ற குருவாகிய எம்பெருமானிடத்திலே உபதேசம் பெற்று மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள் என்மர். பிரம்மனின் புதல்வர்களான சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் ஆகியோரும் சிவயோகத்தில் சிறந்தவருமான சிவயோக மாமுனி தில்லையில் எம்பெருமானின் ஆனந்த நடனத்தை காண்பதற்காக பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் திருமாலை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய 1000 பணாமகுடங்களை உடைய ஆதிசேடன் பாம்பு உடல் பாதியும் மனித உரு பாதியும் பெற்று பதஞ்சலி முனிவராக அவதாரம் செய்தார். மன்று தொழுத, மன்று என்றால் தில்லை என்று பொருள். அந்த பதஞ்சலி முனிவரோடு தில்லை தாண்டவத்தை தரிசித்தவர் வடமொழியில் வியாக்கிரபாதர் என்று அழைக்கப்படக்கூடிய புலிகால் முனிவர். இவர் மத்தியந்த முனிவரின் மகன். புலிகால் முனிவர் என பெயர் வர காரணம் சிவபெருமான் மீது அளவற்ற அன்பு கொண்டவர். அவர் நந்தவனத்தில் இருக்கக்கூடிய பூக்களை பறித்து இறைவனை பூசிப்பது வழக்கம். அவருக்கு மனதிலே ஒரு குறை இருந்தது. இறைவனுக்கு எச்சில் படாத மலர்களை பறித்து பூசிக்க வேண்டும் என்பதுதான். காலையில் பூக்களை பறித்தால் அது மலர்ந்து விடுகிறது, தேனீக்களின் எச்சில் பட்டு விடுகிறது. அதிகாலையில் எழுந்து பறிக்கலாம் என்று மரங்களில் ஏறினால் வழுக்குகிறது. எனவே இதற்கு தடையாக இருக்கக்கூடிய மனித கை கால்களை விடுத்து மரங்களில் ஏறுவதற்கு வசதியாக புலிகால் நகங்களை இறைவனிடம் வேண்டி பெற்றார். இவர்களோடு சேர்த்து நானும் நந்தியம்பெருமானிடம் உபதேசம் பெற்றேன் என பாடுகிறார். குருமார் மொத்தம் 8 பேர். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், சிவயோக மாமுனி, பதஞ்சலி முனிவர், புலிகால் முனிவர், திருமூல நாயனார். ஆர்வம் இருந்தால் நாமும் அவன் அருளை பெறலாம். அன்பே சிவம். அடியார்க்கு அடியேன். தஞ்சை புவனேஸ்வரி.